அம்முஸ் டைரி. குட்டி யானையும் மாயாஜால பழமும். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டிற்கு போக போறோம். அங்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அப்பு என்கிற குட்டி யானை, இன்னொன்று மிக்கி அப்படிங்கிற சுட்டி முயல். இந்த அப்புவும் மிக்கியும் காடு முழுக்க ஜாலியா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு நம்ம அப்பு யானைக்கு பயங்கரமான பசி வந்துடுச்சு. ஐயோ மிக்கி, எனக்கு பசிக்கிறதே அப்படின்னு சொல்லுச்சு அப்பு. அப்பதான் கண்ணுல பட்டுச்சு அந்த மரம். மிக்கி, அங்கே பார், அந்த ஆப்பிள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு அது வேண்டும். ஆகா, அந்த பழம் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசையா ஓடி போனாங்க. ஆனா அவங்களால அந்த பழத்தை பறிக்கவே முடியல. அப்போதான் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த மரம் பேச ஆரம்பிச்சது. அப்பு, நீ இந்த ஆப்பிள் பறிக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் இது உனக்கு கிடைக்கும். மரம் சொன்னதை கேட்ட அப்புவும் மிக்கியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ஊன்னு பலமான காத்து வீசுச்சு. அங்க இருந்த பறவையோட கூடு டொப்புன்னு கீழே விழுந்தது. கூட்டோட சேர்த்த சின்னஞ்சிறு குஞ்சுகளும் தவிச்சுது. தன் பசியை விட மற்றவங்க உயிர்தான் முக்கியம்னு நம்ம அப்பு நினைச்சிச்சு. உடனே தன் தும்பிக்கையால அந்த கூட்டை மெதுவாக தூக்கி மறுபடியும் மரத்தோட கிளையிலேயே பத்திரமா வச்சுச்சு. நம்ம மிக்கி முயல் கீழே விழுந்த குஞ்சுகளுக்கு துணையாக இருந்துச்சு. இவங்களோட இந்த நல்ல குணத்தை பார்த்த அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ மிக்கி, நீங்க செஞ்சதுதான் உண்மையான உதவி. இந்தாங்க உங்களுக்கான பரிசுன்னு சொல்லி அந்த மாயாஜால பழத்தை தானாகவே கீழே கொடுத்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவங்க பசி தீர்ந்தது மட்டுமல்லாம மனசு முழுக்க சந்தோஷமும் வந்துடுச்சு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தானே உலகத்திலேயே பெரிய விஷயம். என்ன குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த கதையில பார்க்கலாம். டாடா.